மண்ணாங்கட்டி ராஜா, மண்டியிட்ட ராஜா, மண்டுக ராஜா, மைனாரிட்டி ராஜா, மதகஜ ராஜா, மன்மத ராஜா, திராவிட குல கழக மாமா மன்னன் 21ஆம் எலிகேசி பராக் பராக் பராக். மன்னா, உங்களுக்கான அவை புலவர் விண்வெளி ஆண்டி வந்திருக்கிறார். ஆக வர சொல்லும் அந்த ஆண்டியை. எனதருமை 21ஆம் கப்சி அரசே, நீர் வாழ்க, உன் கோபாலபுர குடும்பம் வாழ்க. என்ன அவன் பேச்சில் ஆணவம் தெரிகிறது? ஆணவம் இல்லை மன்னா, அவன் நாடக நடிகன். 200 பொற்காசுகளுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வான். தன்னை ஆண்டவன் என்று அவனை பீற்றிக் கொள்வான். ஆக உன் பரிந்துரையா? ஆம் மன்னா. அப்படி என்றால் அவனை அண்டப்புற அடிமையாக்கி விடுவோம். அறிவாலை மின்னல் ஆயத்தில் அவடுமினி ஒரு குதிரை நமது அடிமை. விண்வெளி ஆண்டி நோண்டின் பாடும் பாடி தொலையும். கப்சி மன்னா நமது கழகத்தின் மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. மக்களை ஏமாற்றி மொத்தமாக சுருட்ட பார்க்கும் நீர் ஒரு மொல்ல மாற்றி. உனது மகன் ஒரு தத்தி, உனக்கு எங்கே பொச்சு குத்தி. அரசியலில் நீ ஒரு முடிச்ச விக்கி. உனக்கு அவை அமைச்சர்கள் அனைவரும் புறம்போக்கு, அவர்களை உடனே பதவி நீ. அப்பா டக்கர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கூடிய சீக்கிரம் சாட போகிறது. நிதி நிதி என்ற நாட்டை சுருண்டுகிறீர்கள். விரைவில் முடிய போகிறது உங்கள் நிதி. மக்கள் தரப்போகிறார்கள் நிதி. அதற்கு பிறகு போகடி. கோடிகளில் கொள்ளையடிக்கும் கேடி. உங்களை சுற்றி இருக்கும் கேட்மாரிகள் உங்களை கோமாளி ஆக்குகிறார்கள். விடியல் ஆட்சி உண்மைப்பட்டுக் கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இது டர்ரியல் ஆட்சி. உங்கள் உடன்பிறப்புகளால் காணாமல் போகிறது செம்பு. இன்னொரு முறை உங்களை ஆட்சியில் அமர வைக்க மக்களுக்கு இல்லை தெம்பு. நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத மண்ணாங்கட்டி மன்னா, கொள்ளையடிப்பதில் மட்டும் நீங்கள் பகுசுற்றி மக்களிடம் சாவிடுவதில் வல்லவர். எதிரிகள் எதிர்த்தால் உடனே மந்தியால் விடுவீர்கள். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் மன்மத ராஜா. பதவிக்காக உங்களிடம் கூட்டுகிறார்கள் பூஜா. சென்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் ராஜா. ஆக உங்கள் கோபாலபுர வம்சம் இனி ஆகப் போகிறது துவம்சம். அடே புலவா, என் ரகசியங்களை புட்டு புட்டு வைக்கும் நீ. எம்பி எம்பி என் தம்பியாது, தங்க தம்பியாது. உத்தரவு மன்னா.